இந்த டிஜி கோல்டுங்கிறது சுலபமானதுக்கு ஆசைப்படுற எலிகளை பிடிச்சி இழுக்கிறது தான் டிஜி. செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டிஜி கோல்டை கண்காணிக்கவில்லை, இல்லை எச்சரிக்கை அப்படின்னு இருக்காங்க. பாதி பேர் எங்காலும் உள்ளே போயிட்டானே, இப்போ போய் வந்து சொல்றீங்களே திடீர்னு. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டிஜி கோல்டு இன்னமும் கண்காணிப்பு ஆணையத்தின் குடைக்கு கீழ் வரவில்லை. கண்காணிப்பு ஆணையங்கள் அதை போய் என்ன செய்கிறது பார்க்கவில்லை. அதனாலே அவங்க எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனா இன்னும் அவங்க நிரூபிக்கல தப்பு இல்லைன்னு. சீட்டு கம்பெனிலாம் என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து சீட்டு போடுவாங்க. 500 பேர் சீட்டு போட்டிருக்காங்க, ஆளுக்கு வந்து 1000 ரூபா போடுறாங்க, 5 லட்ச ரூபா மாதம் வருது. டிஜி கோல்டில் என்னென்னா, அவங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க, நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு தங்கம் அன்னைக்கே வாங்கிடணும். அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன் முட்டா பசங்க எல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க, இது நிச்சயமாக இறங்க போகுதுன்னு எனக்கு தெரியும், காசையெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம், நம்ம வேறு இடத்துல பெரட்டுவோம், தங்கம் விலையை இறங்க போது வாங்கிப்போம், இவங்க கேட்குற போது கொடுத்துருவோம், எல்லாரும் மொத்தமாக கேட்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டா ஆபத்து. 10 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறைய போனஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அடடா 10 ரூபாயில தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி சேர்க்கலாமே அப்படின்னு. செபியே சொல்கிறாங்க, நீங்கள் வாங்குகிற பிளாட்ஃபார்மே நாளைக்கு ஒர்க் பண்ணலன்னு என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஞாபகம் வச்சுங்க, யாரும் அவர்களுடைய கூடுதல் பணத்தை இழந்து இந்த தீபாவளிக்காக, இந்த நியூ இயர்க்காக சவரனுக்கு 200 ரூபா கம்மி, 300 ரூபா கம்மின்னா, ஒன்று சவரனுடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கணும், அல்லது எடை கம்மியாக இருக்கணும், அல்லது அவங்க வந்து நியாயமாக தங்கம் வாங்காமல் எங்கிட்ட தப்பாக எடுக்கணும். இல்லைன்னா சந்தை விலையை விட எப்படி நீங்கள் 300 ரூபா 100 ரூபா கொடுப்பீங்க? இவ்வளோ விளம்பரம் பண்ணி வேறு வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குல்ல, பங்குகளை வாங்கி வச்சுருக்க மாதிரியே மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் தங்கத்தை வாங்கி வச்சுக்கணும். இவன் மட்டும் ஒழுங்காக வாங்கி வைப்பானா? இவன் ஏமாத்தினா? அங்கே தான் செபி நாங்கள் பார்க்குறோம். சார் வணக்கம். வணக்கம். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஜிட்டல் கோல்டு எல்லாம் பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு செபி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாதுகாப்பானது இல்லை அப்படின்னும் போது அதுக்குள்ளே ஏதோ சில ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னு உணர முடியுது. என்னென்ன ஆபத்துக்கள்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க சார்? இப்போ செபி வந்து திடீர்னு அமைதியாக இருந்த குளத்துக்குள்ளார ஒரு கல்லை தூக்கி போட்டிருக்காங்க. இப்போது நிறைய பேர் டிஜி கோல்டும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு செய்தி, அந்த செய்தி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. எந்த தளத்தில் போய் பார்த்தாலும் வேறு யாரும் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு தேடுனா ஒரே அளவு தான் இருக்குது. அதுக்கு மேலே அதில் தகவல் இல்லை. இவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாம், ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம். இப்போ நாடு மொத்தமும் இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் திடீரென்று ஒரு அறிவிப்பை செஞ்சுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். கொடுக்கல, அல்லது கொடுத்ததை நான் பார்க்கல, கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போது என்னுடைய புரிதல் என்னன்னா, இதை 3 பகுதியாக பிரிக்கலாம். செபி சொல்லியிருக்காங்க, ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, டிஜி கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது 3ம் தனித்தனி, 3ம் ஸ்பெசிஃபிக்கு. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது டிஜி கோல்டு பற்றி மட்டும்தான். அப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ரிஸ்க்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரிஸ்க்கு என்றாலே ஆபத்து என்ற அர்த்தம் இல்லை. ரிஸ்க் என்றால் ஆபத்து, வாய்ப்பு ரெண்டும் கலந்துருக்கிற ஒரு இடம் ரிஸ்க்கு. அப்புறம் சொல்லியிருக்கிறது செபி தான். இதை வந்து இந்திய அரசாங்கம் சொல்லலை, செபி சொல்லியிருக்காங்க. செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதை கவனிக்கலை, எங்கள் கட்டுப்பாட்டில் வரல, நாங்கள் ஆய்வு செய்யலை, அதனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா, இது ஒன்றையும் தனித்தனியாக பார்த்தோம்னா நம்ம மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்தியாவில் வந்து பல பரிவர்த்தனைகள் நடக்குது, பணம் சம்மந்தமாக நடக்கிறது, வர்த்தகம் நடக்குது. இது தொடர்பான விஷயங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிற இந்தியா மொத்தத்துக்கும் பொருந்தக்கூடிய 3 பெரிய கண்காணிப்பு ஆணையங்கள் கூடவே இருக்குது. பெரும்பாலும் மக்கள் தொடர்பானது 3. ஒன்று வந்து வங்கிகள் தொடர்பானதுக்கெல்லாம் வந்து ரிசர்வ் வங்கி. இப்போ ஒரு பேங்க் இருக்காங்க, நம்மகிட்ட டெபாசிட்டை வாங்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு நாளைக்கு நம்ம போய் கேட்குறப்போது பணத்தை காணுங்க, நான் யார்ட்டையோ கொடுத்தேன், அவன் ஓடி போயிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டா ஆபத்து இருக்குது. அப்படிலாம் நடக்காமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி அப்பப்போ ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வழிமுறை கொடுக்குறாங்க. நீ இவ்வளோ டெபாசிட் பிடிச்சா எவ்வளோ பணத்தை ஏன்ட்ட கொடுத்து வைக்கணும், அவங்க வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன லெவலுக்கு மேலே நீ வட்டி வசூலிக்கக்கூடாது, எவ்வளோக்கு குறைவாக வட்டி வசூலிக்கக்கூடாது. அப்புறம் நீ கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உனக்கு திரும்பி வரலன்னா ஒரு தனித்தனி கணக்குலேயும் 3 மாதங்களுக்கு மேலே பணம் வராமல் இருந்தால் அதை நீ நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுன்னு சொல்லி தனியாக மார்க் பண்ணணும். அந்த பணம் உனக்கு வராமல் போச்சுன்னா நீ அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுற, உன் லாபத்துலேருந்து கொஞ்சத்தை எடுத்து வை, ப்ரொவிஷனிங் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு பேங்க்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஒரே பார்ட்டிக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாம், எதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெகுலேஷன் பேங்க்ஸ். அதே மாதிரி தான் இவங்க வந்து பங்குச்சந்தைக்காக வச்சுருக்கிறது தான் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி செபி. இந்த செபிக்கு வந்து முன்னாடி பங்குச்சந்தை மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு இவங்க MCXங்கிற மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சையும் அது கீழே கொண்டாந்துட்டாங்க. முன்னாடி அது ஃபார்வர்ட்ஸ் கமிஷன் கீழே இருந்தது, அதை மாற்றிட்டாங்க. இப்போ அந்த செபியினுடைய வேலை என்னென்னா, இது மாதிரி
பங்குகள், பரஸ்பர நிதிகள் போன்றவற்றை நிறைய பேர் வந்து நிறுவனம் நடத்துகிறாங்க. இந்தியாவில் இப்போ 47 ஃபண்ட் ஹவுஸ் இருக்குங்கிறோம். என்எஸ்சி, பிஎஸ்சி மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இவங்களை நம்பி தான் இப்போ நான் போடுறது வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கியினுடைய என்னுடைய புரோக்கர் அவர் தான். அவருடைய வலைத்தளத்துக்கு போய் நான் என்எஸ்சியில் ஒரு பங்கை வாங்குகிறேன். இன்னொருத்தர் அந்த என்எஸ்சியில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு விற்கிறாரு அவருடைய வங்கி மூலமாக. இது தவிர வந்து என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்னு இப்போது என்எஸ்சியாக இருந்தால் என்எஸ்டிஎல் தான் வந்து பங்குகளை வச்சுக்கிற டிமேட் அக்கௌண்ட்டு. அப்போது ஒரு டிமேட் பங்குகளை வச்சுக்கிற ஒரு நிறுவனம், அப்புறம் அதை வாங்கி கொடுக்குற ஒரு தரகு நிறுவனம், அதுக்கப்புறம் அதுக்கு பணம் கொடுக்குற ஒரு வங்கி, அதுக்கப்புறம் அதை 2 தரகருக்கு நடுவில் வேலையை முடித்து கொடுக்குற ஒரு பங்குச்சந்தை. இவ்வளோ பேரில் யார் வேணாலும் தப்பு பண்ணலாம். இவங்க யார் தப்பும் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் வந்து செபி இப்போ பேங்க்குக்கு சொன்ன மாதிரி பல வழிமுறைகள் வச்சுருக்காங்க. அவங்க ஆடிட் வருவாங்க. அந்த ஆடிட்லாம் நான் இருந்திருக்கேன். நான் ஒரு பங்குச்சந்தை நிறுவனத்தில் வைஸ் பிரசிடென்ட் ஹெச்ஆராக இருந்தேன். அப்போ பார்த்துருக்கேன். அந்த ஆடிட்லாம் வந்தால் ரொம்ப பயப்படுவாங்க. என்எஸ்சி ஆடிட் வந்திருக்கு, என்எஸ்டிஎல் ஆடிட் வந்திருக்கு, நம்ம டிபி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு அதை பக்காவாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து பங்குச்சந்தையில் நடக்கிற ட்ரேட் அவ்வளோ அதிகம். முதல்லையெல்லாம் வந்து கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் ரொம்ப அதிகம். எப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போ பங்குச்சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பங்கை விற்றுக்கிட்டே இருப்பார், இன்னொருத்தர் வாங்கிக்கிட்டே இருப்பார். இப்போ எல்லாம் நமக்கு T+1ன்னு டெலிவரி இருக்குது. அப்போ டெலிவரிலாம் 14 days, 21 days, அப்புறம் வராமல் கூட இருக்கும். அப்போ நீங்கள் வந்தால் தான் டெலிவரினா அப்போ நான் எங்கிட்ட விற்றுக்கிட்டே இருப்பேன், இது ரொம்ப விலை ஏறுது தேவையில்லைன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை கட்டாயப்படுத்தி அவங்க கேட்க முடியாது. அவங்க கேட்டாங்கன்னா அப்போ வந்து வெறும் புரோக்கர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சு, ஒரு பெரிய அமைப்பு மாதிரி இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஸ்டாக் புரோக்கர் ஃபெயில் ஆகிட்டாருப்பாங்க. ஃபெயில் ஆகிட்டாருன்னா ஒன்று அவர் வாங்கின ஷேருக்கு அவரால் பணம் கொடுக்க முடியாமல் ஃபெயில் ஆகலாம், அளவுக்கு மீறி பண்ணிட்டாரு, அல்லது கையில் இல்லாத பங்குகளை விற்று வச்சுட்டு டெலிவரி கொடுக்குறதுல ஃபெயில் ஆகிட்டார். ஒரு பெரிய புரோக்கர் ஃபெயில் ஆகினா பங்குச்சந்தை பாதிக்கும். அதை தான் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்குங்கிறாங்க. நான் ஒரு பார்ட்டி, நீங்கள் ஒரு பார்ட்டி. என்னுடைய கவுண்டர் பார்ட்டி நீங்கள், எனக்கு நீங்கள் விற்கிறீங்க, உங்களுக்கு நான் வாங்குகிறேன் உங்கள்கிட்ட. யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் நாம் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது மொத்த பேரையும் பாதிக்கிற மாதிரி இருந்தது. கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்கு தான் மார்ஜின் கொண்டு வந்துட்டாங்க. உன் கையிலேருந்து நீ விற்கிறேன்னா நீ விற்கிறதுக்கு மார்ஜின் கட்டணும், நீ வாங்கினாலும் நீ மார்ஜின் கட்டணும். அந்த மார்க்கெட் தள்ளாட்டத்தில் விலை இறங்கினா கூட அந்த மார்ஜின் அதை கவர் பண்ணிடும். அந்தளவுக்கு கொண்டு வந்து தான் இப்போ இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்லேருந்து சேஃப் ஆகிட்டோம். நம்ம ஓரளவுக்கு பெரிய அந்த மாதிரி புது ஆபத்தை எவனாவது கண்டுபிடிப்பான், அதெல்லாம் நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இனி வராது. டெலிவரி ஃபெயிலியர், பேமெண்ட் ஃபெயிலியர் வராது. அது வந்தால் பெரிய குழப்பமாயிடும். ஸோ அதையெல்லாம் செவி யோசிச்சு பண்ணுறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பங்கை ரொம்ப விலையேற்றிக்கிட்டே போனாங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் கொண்டு வந்துடுறாங்க. முதலையெல்லாம் அது கிடையாது. இப்போ சர்க்கியூட் என்னென்னா 5% மேலே ஒரு நாளைக்கு ஏற முடியாது, 10% மேலே ஏற முடியாது, 20% மேலே ஏற முடியாது. அதனுடைய வம்பை பொறுத்து. அதே மாதிரி எதை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம், எதை வச்சுக்கக்கூடாது, யாரை பேன் பண்ணிவிடுவாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே எவ்வளோக்கு மேலே வாங்க விற்க முடியாது, வைட் லிமிட்டுன்னு இருக்குது. அதுக்கு மேலே இது மாதிரி எல்லாம் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருந்து இவ்வளோ பேரும் ஆடுற ஆட்டத்தில் வாங்குறதே விற்கிறது, லாட் சைஸு, பணம், மார்ஜின். முதலெல்லாம் பிளட்ஜிங்கில் மாட்டிக்குவாங்க. ஒரு பங்கை வாங்க வேண்டியது 10,000 பங்கை வாங்க வேண்டியது, அது விலையேறுன்னு சொல்லிட்டு 10,000 பங்கை அடகு வைக்க வேண்டியது, அடமானமாக கொடுத்துட்டு அதில் 80% காசுக்கு திரும்ப அதே பங்கை வாங்க வேண்டியது, அதை அடமானம் வைக்க வேண்டியது, அதில் 80% வாங்க வேண்டியது, மொத்தமாக ₹1 வச்சுட்டு ₹10 வியாபாரம் பண்ணுறது. இது எல்லாத்தையும் இப்போது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எதுக்கு பொறுப்பு இல்லை. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டிஜி கோல்டை கண்காணிக்கவில்லை. அவங்க வந்து முதல்ல கையை தூக்கிட்டாங்க. டிஜி கோல்டை நாங்கள் கண்காணிக்கலை, எச்சரிக்கை அப்படின்ட்டுருக்காங்க. வரவேற்கிறோம் அந்த எச்சரிக்கையை. இன்னும் முன்னாடியே பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப வரவேற்றிருப்போம். பாதி பேர் எங்காலும் உள்ளே போயிட்டானே, இப்போ போய் வந்து சொல்கிறீங்களே திடீர்னு என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. டிஜி கோல்டு ஆரம்பித்தோடனே சொல்லியிருக்கலாம். டிஜி கோல்டு ஒரு 1.5-2 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கதை. ஸோ இது ஒன்று. அவங்க என்ன அப்போது எதெல்லாம் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு கோல்டில் இருக்குது. இப்போ நிறைய ஸ்டாக்ஸை வாங்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோனுடைய யூனிட்ஸை விற்றுறாங்க. அந்த யூனிட்ஸை வாங்கினவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவங்க அந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கு, மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் வாங்கியிருக்காங்க, டிபியில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாக் இறங்கினா மியூச்சுவல் ஃபண்டு இறங்கும் அந்த ஸ்டாக். ஆனால் ஸ்டாக்கை காணும்னு தேட மாட்டான் எவனும். ஆனால் சீட்டு கம்பெனியில் அப்படி நடக்கும். சீட்டு கம்பெனிலலாம் என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து சீட்டு போடுவாங்க. சீட்டு போடுற பணத்தையெல்லாம் வாங்கிப்பான். ஒரு 500 பேர் சீட்டு போட்டிருக்காங்க. ஆளுக்கு வந்து 1000 ரூபா போடுறாங்க. 5 லட்ச ரூபா மாதம் வருது. உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா வந்துக்கிட்டு இருக்குது. இவர் இந்த மாதம் வாங்கிப்பார். சீட்டு முடிஞ்சவனுக்கு தான் பணம் கொடுக்கணும். இவருடைய இன்கம் வந்து 5 lakhs மந்த்லி சீட்டு வருது. இவர் அவுட்ஃப்ளோ வந்து 40,000, 50,000, 1 லட்சம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மிச்சம் 4 லட்சம் இவர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பணத்தையெல்லாம் சீட்டு கம்பெனி முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் வாங்கி போடுவாங்க.
இவங்க நிறுவனம் பெருக பெருக இவங்களுக்கு வரக்கூடிய 5 லட்சங்கிறது இவங்க ரொம்ப விளம்பரம்லாம் பண்ணிக்கின்னு 50 லட்சம் ஆகிடும் மாதம் வர்றது. ஒரு பெரிய ஆள் ஃபெயிலாக இருக்கிறாரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, நார்த் இந்தியாவில் இருந்தார் அவர் ரெசார்ட் வாங்கி என்னென்னமோ வாங்கி எல்லாம் வாங்கி ஊரில் இருக்கவங்க எல்லோரும் அதை போட்டாங்க. அவர் ஃபெயிலே ஆக முடியாது, எல்லா பெரிய மனுஷங்களோடையும் ஃபோட்டோ போடுவார் அவர். ஸோ அப்படி வந்து அந்த பணம் காணாமல் போய் சீட்டை போய் ஒருத்தர் கேட்டு அவருக்கு பணம் கிடைக்கிற டிலே ஆனால் எல்லோரும் போய் நிற்பாங்க, பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், முடிஞ்சு போச்சு கதை. அது மாதிரி கோல்டில் வரலாம். இப்போ சீட்டு கம்பெனிகள் என்னென்னா பணத்தை வாங்கி வேற எங்கேயோ யூஸ் பண்ணாங்க. ஆனால் டிஜி கோல்டில் என்னென்னா அவங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க, நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு தங்கம் அன்றைக்கே வாங்கிடணும். அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன் முட்டா பசங்க எல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்கானுங்க, இது நிச்சயமாக இறங்க போகுதுன்னு எனக்கு தெரியும், காசையெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம், நம்ம வேறு இடத்துல பெரட்டுவோம், தங்கம் விலையை இறங்க போது வாங்கிப்போம், இவன் கேட்குற போது கொடுத்துருவோம், எல்லோரும் மொத்தமாக கேட்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டா ஆபத்து. அப்போது இவங்களுக்கு இருக்க ரெகுலேஷன் என்னென்னா, நீ தங்கத்துக்குன்னு காசு வாங்கினா தங்கம் வாங்கி வச்சிரு, ஏறினாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, உன் வேலை அவன் எவ்வளோக்கு நீ கொடுக்குறியோ கொடுத்துருவேங்கிறது. அதை வந்து இதெல்லாம் ரெகுலேஷன் இருக்கணும், இதை யாராவது கண்காணிக்கணும். இன்னும் அந்த ஏற்பாடை பண்ணலை. இப்போ டிஜி கோல்டில் அந்த ஏற்பாடு இல்லை. இப்போ நீங்கள் அந்த நிறுவனத்தை நம்பி கொடுக்குறீங்க, அந்த நிறுவனம் வச்சுருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க, விலை ஏறினாலும் அந்த தங்கத்தை உங்களுக்கு கொடுப்பான்னு நம்புறீங்க. இது வந்து சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆகலாம். தங்கம் வந்து இருக்கா? இப்போ நம்ம சில பெரிய கம்பெனிலாம் இருக்குது, இந்த ஆன்லைன் கம்பெனிகள், அப்புறம் பணம் பட்டுவாடா பண்ணுற கம்பெனிகள், நான் பேர்லாம் சொல்லலை. இப்போ அவங்களாம் அவங்களுடைய வெப்சைட் போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வால்ட்டில் வச்சுருக்கோம் தங்கத்தை, அதை நாங்கள் வாங்குறது இந்த நிறுவனத்துலேருந்து, அவங்க செக் பண்ணுறாங்க. நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத நம்பணும். யார் செக் பண்ணுறா? எங்கால்னால் எங்கள் தரப்பு அரசோ வேறு யாரோ செக் பண்ணுறாங்களா தெரியலை. அப்போது ஏதாவது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆனால் எல்லோரும் ஒன்றா கேட்டால், இப்போது தங்கம் ரொம்ப ஏறி போச்சு, டபுள் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறது டபுள் ஆச்சுன்னா விற்கம்மா கொஞ்சம் பேர் கொண்டாங்கம்மா, இவன் வந்து ஏதாவது ஒரு ஆக்சுவரியல் மாதிரி கனெக்ட் பண்ணி இவ்வளோ பணம் வந்தால் இவ்வளோ வாங்கினா போதும், ஒரு மாதம் கேப் கூட இருக்கலாம், அந்த ஒரு மாதம் கேப்லேயே அவனுக்கு லாஸ் வந்துடலாமே. இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குது. அதனால் டிஜி கோல்டு இன்னமும் கண்காணிப்பு ஆணையத்தின் குடைக்கு கீழ் வரவில்லை. கண்காணிப்பு ஆணையங்கள் அதை போய் என்ன செய்கிறன்னு பார்க்கவில்லை. அதனாலே அவங்க தப்புன்னு அர்த்தம் இல்லை, அதனாலே அவங்க எல்லோரும் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இன்னும் அவங்க நிரூபிக்கலை தப்பு இல்லைன்னு, யாரும் பார்க்கல. அந்த லெவலில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வேறு வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குல்ல, பங்குகளை வாங்கி வச்சுருக்க மாதிரியே மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் தங்கத்தை வாங்கி வச்சுக்கணும். இவன் மட்டும் ஒழுங்காக வாங்கி வைப்பானா? இவன் ஏமாத்தினா? அங்கே தான் செபி நாங்கள் பார்க்குறோம். இது பொறுப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ கோல்டு ETF, சில்வர் ETF எல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பணத்தை அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்களோ அதுக்கு உண்டான தங்கத்தை அவங்க வச்சுருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு செபிக்கு. பார்க்காவிட்டாலும் அவர்கள் தான் பொறுப்பு. நாம் அவர்களை வந்து வம்புக்கு இழுக்கலாம், நியாயம் கேட்கலாம், அவங்க பொறுப்படுத்துவாங்க. இது மத்திய அரசினுடைய ஒரு ஆணையம். அந்த அளவுக்கு இப்போது செபி என்ன சொன்னது, செபி எதை செய்கிறோன்னு சொல்லிட்டாங்க, எதை செய்யலைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இடத்துல டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்டை வாங்கினீங்கனாலும் செபி கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து பங்குச்சந்தைகளில் NSE, BSEயில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு கோல்டோ சில்வரோ அவங்க சொல்ல, சில்வர் நான் சேர்க்குறேன், கோல்டு வாங்கினீங்கன்னா கூட அதுக்கும் வந்து அவங்க கண்காணிக்கிறாங்க. அது ஃபெயில் ஆகாதுன்னு நான் சொல்ல, ஃபெயிலானால் என்னங்கிறது செபி முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு வச்சுருப்பாங்க அதை கொடுக்குறதுக்கு. இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும். இவ்வளோ தான் வந்திருக்கிற அறிவிப்பு. சரி, இப்போது இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க. இப்போ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா எங்களோட புரிதலுக்காக நான் இதை கேட்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து கோல்டு ETF அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய நகைக்கடை நிறுவனங்களே டிஜிட்டலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தங்கத்தை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பண பரிவர்த்தனை பண்ணக்கூடிய ஆப்பு, அது இல்லாமல் தனியாக சில ஆப்பில் வந்து நீங்கள் வந்து நகையாக வாங்கிக்கலாம், தங்கத்தை சேர்க்கலாம் அப்படின்னு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது ரெகுலேட்டடில் வருது, எது அன்ரெகுலேட்டடில் வருதுங்க சார்? எதுவுமே ரெகுலேட்டடு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான், ETF மட்டும்தான் ரெகுலேட்டடு, டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்டு ரெகுலேட்டடு. அது தவிர எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்டு அப்படிங்கிறாங்க. நானும் 2-3 பேர்கிட்ட ஃபோன்லாம் பண்ணி கேட்டேன், நீங்கள் இன்டர்வியூக்கு வரீங்கன்னு. அது மாதிரி என்ன இருக்குதுன்னு தெரியல, முதல்ல இருந்திருக்குமான்னு தெரில. அதாவது நீங்கள் NSEயில் கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம்னா அதுக்கு அவன் ஒரு ரசீது கொடுக்குறான், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குது, நீங்கள் வேணால் விற்றுக்கலாம் அப்படின்னா அதுதான் ECR போல் ஈல்டு, EGR அதுவாக இருக்கலாம். மற்றபடி நமக்கு வந்து சுலபம் வந்து நீங்கள் விலை ஏறினா உங்களுக்கு விலை ஏறிடும், 1 to 1 ஏறும். கோல்டு வந்து நீங்கள் 2% ஏறினா உங்களுடைய ETF-ம் 2% விலை ஏறிடும். கோல்டு 2% விலை இறங்கினா ETF 2% கோல்டு இறங்கும். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்கன்னா நீங்கள் GST கட்டணும்.
நீங்கள் பியூரிட்டி செக் பண்ணணும், நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும். இது எதுவுமே இல்லை. டிமேட் மூலமாக நீங்கள் வந்து கோல்டு ETF வாங்கலாம், கோல்டு ETF விற்கலாம். ட்ரேடிங் டைம்லலாம் கிடைக்குது. செட்டில்மெண்ட்டும் T+1 பேமெண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஒரு ரெகுலேட்டட். இப்போது நம்ம மக்களுக்கு என்னென்னா, ஏதாவது ஒன்று புதுசாக வந்ததுன்னா அதை பண்ணி பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்குது. இது தவிர முக்கியமான ஆபத்து என்னென்னா, எனக்கு எல்லாமே வேணும், நான் எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டேன், நான் எதுக்குமே சிரமப்பட மாட்டேன், எல்லாமே சுலபமாக வேணும். இந்த டிஜி கோல்டுங்கிறது மக்களுடைய இந்த சுலபமானதுக்கு ஆசைப்படுற எலிகளை பிடிச்சி இழுக்கிறது தான் டிஜி கோல்டு. நீ ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, நீ ஃபோன்லேயே இப்படி இப்படி தட்டு, நான் உனக்கு தங்கத்தை பெருசாக்கி தந்துடுறேன். அப்போது நீங்கள் வந்து எது உங்களுக்கு வாகா இருக்கோ, நான் பல பேட்டிகளில் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து டிஜி கோல்டுனா அதுக்கு என்ன சார்ஜஸ் போடுறாங்க, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பெரும்பாலும் இப்போ கிரெடிட் கார்டு வாங்கினாலோ எது வாங்கினாலோ அல்லது நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணாலோ அவன் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். அதை படித்து பார்த்தவங்களுக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கலாம். அது 3வது பேஜில் இருந்தால் 3வது பேஜ், 4வது பேஜ் 4வது பேஜ் அந்த கட்டம் பாக்ஸை டிக்கப் பண்ணிவிட்டு அக்ரி போட்டு விடுறா, எல்லோரும் பார்த்துருப்பான்ல, இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வேகமான உலகம் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த சுலபத்தில் தான் மாட்டுறது. ஃபோன்லேயே லோன் கொடுக்குறான், ஆப்பு மாட்டுறாங்களா, அவன் என்னென்னத்துக்கு நம்ம ஓகே கொடுக்குறோன்னே நமக்கு தெரியல, போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். இது மாதிரி இவ்வளோ சுலபமாக பண்ண வேண்டாம். நீங்கள் கேட்டதில் வந்து இப்போ நகைச்சீட்டு எல்லாம் 11 மாதம் கட்டினா அவங்களுக்கு நகை வருதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் ரெகுலேட்டட்லேயே வரல. இப்போ எப்படி ஒரு நகை கடை நாளைக்கு காணோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கடையை காணோம்னா கோர்ட்டுக்கு போகணும், அவ்வளோதான், கோர்ட்டுக்கு போகலாம். அது மாதிரி தான் விஷயங்களை தவிர இது செபி ரெகுலேட்டட் இல்லை. நீங்கள் வந்து நகைச்சீட்டு கட்டுறதோ அவங்க டிஜி கோல்டுங்கிறது டிஜின்னா வேறு ஒன்றும் இல்லை, டிஜிட்டல். உங்களுக்கு ஃபிசிக்கலாக கொடுக்காம டிஜிட்டலாக பேப்பர்லேயும் கொடுக்காம டிஜிட்டலாக கொடுத்துட்றாங்க. உங்கள் என்ட்ரி டிஜிட்டலில் வருது, உங்கள் எக்ஸிட்டு டிஜிட்டலில் வருது, என்ட்ரி எக்ஸிட் ரெண்டும் டிஜிட்டலில் வருது, கிரெடிட் டிஜிட்டலில் வருது, டெபிட் டிஜிட்டலில் வருது. அதனால் டிஜிட்டலுங்கிறது மொத்தத்தில் யாரோ ஒருத்தரை நம்பி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது பெரிய நிறுவனமாக நல்ல நிறுவனமாக ஏமாற்ற மாட்டாங்களான்னு உங்களுடைய முடிவு நீங்கள் பண்ணீங்க. எல்லா நிறுவனத்தையும் நான் சொல்லலை, எல்லா டிஜியும் தப்புன்னு சொல்லலை, செபியும் சொல்லலை. சில பேர் இந்த மாதிரி சமயங்களில் ஒரு பெரிய ஒரு திருவிழா நடக்கிற போது உள்ள ஜேபடிக்காரன், திருட, பாக்கெட்டை ஊக்குறவன் எல்லாம் இருப்பானுங்க உள்ள. யாருன்னு பார்த்துக்கிட்டு ஜாக்கிரதையாக சூதனமாக நடந்துங்க தம்பிகளா. கோல்டு ETF தவிர்த்து மற்றதெல்லாம் இன்னும் இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வரல சார். சரி, இப்போது இந்த டிஜி கோல்டு டிஜிட்டலாக நம்ம எல்லாருமே மாறுறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, 100 ரூபாயிலிருந்து தங்கம் வாங்கலாம், தங்கத்தினுடைய விலை அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இந்த பண பரிவர்த்தனை பண்ணக்கூடிய ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறைய போனஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு அட்ராக்டிங் ஃபியூச்சராக இருக்குது. அடடா 10 ரூபாயில தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி சேர்க்கலாமே அப்படின்னு. இப்போ அதான் சார் கேள்வியாக இருக்குது, எல்லாருக்கும் எல்லா முதலீடும் தேவையா? இந்த மாதிரி எங்கேயும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சு, அதான் நம்ம இந்த சுலபமாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம அதுக்குள்ளே போகிறோம் இல்லைங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க, செபியே சொல்கிறாங்க, நீங்கள் வாங்குகிற பிளாட்ஃபார்மே நாளைக்கு ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போது ஏதோ ஒரு படத்தில் நான் பார்த்தேன், ஒரு போர்டெல்லாம் போட்டிருக்கோம், இந்த கம்பெனிக்கு வந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க, திருப்பி போயிடுவாங்க, அந்த இன்சூரன்ஸில் ஃப்ராட் பண்ணுறாங்க. திருப்பி வந்து பார்த்தா அந்த கம்பெனியும் அங்கே இருக்காது, அவன் டெம்பரரியாக அந்த கம்பெனி மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் காணாமல் போயிடுவான். ஸோ அதனால் நீங்கள் இந்த சுலபத்துக்கு வாங்குறீங்க, 10 ரூபா 20 ரூபா வாங்கினா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா நீங்கள் வந்து ஆர்டி போடுங்க, வேறு ஏதாவது பண்ணுங்கள், அதை சேர்த்து போய் அப்புறம் தங்கம் வாங்குங்க. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, யாரும் அவர்களுடைய கூடுதல் பணத்தை இழந்து இந்த தீபாவளிக்காக, இந்த நியூ இயர்க்காக சவரனுக்கு 200 ரூபா கம்மி 300 ரூபா கம்மின்னா, ஒன்று சவரனுடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கணும், அல்லது எடை கம்மியாக இருக்கணும், அல்லது அவங்க வந்து நியாயமாக தங்கம் வாங்காமல் எங்கேருந்தா தப்பாக எடுத்துன்னு வரணும். இல்லைன்னா சந்தை விலையை விட எப்படி நீங்கள் 300 ரூபா 100 ரூபா கொடுப்பீங்க இவ்வளோ விளம்பரம் பண்ணி? எல்லாரும் சந்தை விலையை விட நீங்கள் வந்து கூலி சேதம்லாம் வைக்கிறீங்க. அப்போ நம்ம வந்து ஒரு யோசிக்கணும், ஏன் நமக்கு இப்படி சுலபமாக பண்ணி கொடுக்குறாங்க? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குமோ, இருக்கணும்னு அவசியம் இருக்குமோ? நான் அதுக்குள்ளார போகல, நான் இங்கே போகிறேன். இப்போ சிக்னலில் நிற்கணும், நின்று போனால் நமக்கு டைம் ஆகும், நின்று போனால் சேஃப். நிற்காமல் வேகமாக போனால் நான் சாமர்த்தியசாலி போயிடலாம், 10 வாட்டியில் ஒரு வாட்டி அடிப்படும், அல்லது 10 பேரில் ஒருத்தன் அடிப்படுவான். அது நம்மளாக இருந்தால் ரொம்ப சிக்கல், அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் சுலபம் என்றே போக வேண்டாம். நீங்கள் 10 ரூபாயை தங்கம் சேர்க்குறீங்களா? தங்கம் ₹1,00,000 போயிடுச்சு. நீங்கள் 10 ரூபா சேர்க்குறது எத்தனை உண்டு மில்லிகிராம் கொடுப்போம். நீங்கள் 10 ரூபாயை சேர்த்து அது 500 ரூபா மாதம் வருஷத்துக்கு சேர்த்து அந்த 500 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய் ஏறுது. 500 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபா வந்தால் நீங்கள் என்ன பிழைக்க போகிறீங்க? சேமிப்புங்கிறது 10 ரூபாயா? நம்ம என்ன அந்த ஆயா காலத்தில் இருக்கோம் சுருக்கு பைகளை 10 ரூபா போட்டு வைக்கிறதுக்கு? ஏன், அதாவது நம்மளை சுலபம் மாதிரி காமிச்சு கூட்டிகிட்டு போகிற ஏற்பாடுகள் இதெல்லாம்.
சார் அதே மாதிரி டேக்ஸும் சொல்கிறாங்க சார். இப்போ இந்த மாதிரி ஆப்பில் வாங்கும்போது நீங்கள் வந்து 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பே பண்ணுறீங்க. இடிஎஃப்ல வாங்கும்போது நமக்கு அந்த ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது சார். இங்கே நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன், அதில் என்னென்ன அடிஷ்னலாக போடுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்கல்ல, வாங்க போய் நிற்கிறீங்களா இந்த கடையில், அன்னைக்கு தான் உங்களுக்கு ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க இல்லையே இந்த ரூல்ஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கமேன்னு. ஆனால் நம்ம ஆமாம் எஸ் போட்டிருப்போம், அதுக்கெல்லாம் நம்ம அப்போ பார்த்தே இருக்க மாட்டோம். ஸோ பல சமயங்களில் நமக்கு வந்து ஏற்கனவே அதுக்கான நிபந்தனைகள் இருக்கும், நமக்கு ஒரு அவசரத்தில் நம்ம போட்டுடுவோம். அதற்கு பிறகு எல்லோரும் தானே பண்ணுறாங்கங்கிறது ஒரு பெரிய ஆபத்து, சுலபங்கிறது ஒரு ஆபத்து, எல்லோரும் பண்ணுறாங்கங்கிறது இன்னொரு ஆபத்து. அப்படியா ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் தான் போய் மாட்டிக்கிறோம் நம்ம. எப்படியோ ஏமாத்துறாங்கங்கிறது தான் உண்மை, எப்படி கூட ஏமாத்துறாங்கங்கிறது தான் உண்மை. ஆனால் அது எல்லாம் பின்னாடி வழி விழுந்த பிறகு தான் தெரியும். இப்போ நீங்கள் அந்த 11 மாதம் போட்டிங்க, வாங்க போகிறீங்க, 12வது மாதம் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போ சொல்லுவாங்க உங்களுக்கு வந்துட்டு மொத்த பணத்துக்கும் சேர்த்து நாங்கள் வந்து இப்போ இருக்கிற தங்க விலைக்கே கொடுக்குறோம்பாங்க. அல்லது அப்பப்போவே நாங்கள் தங்கம் கிரெடிட் பண்ணியிருந்தா இப்போ அந்த வாங்கின தங்கத்துக்கெலாம் ஜிஎஸ்டி இருக்கும்பாங்க. அல்லது இதுக்கெல்லாம் நான் நெகோஷியபிளுங்க, இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் இவ்வளோ தாங்க, அதில் நீங்கள் மற்ற ஆள் மாதிரி குறைக்க முடியாது. அப்போ நம்ம பணம் அவங்ககிட்ட போயிடுச்சு, நீங்கள் வாங்க தான் வேணும், எப்படியாவது வாங்கி வந்தால் போதுன்ற மாதிரி இருக்கும். அதனால் பணத்தை தனியாக சேர்த்து வச்சுக்கோங்க. இது இன்சூரன்ஸ் மாதிரி தான். நாங்கள் வந்து என்டோமெண்ட் பாலிசி சேவும் பண்ணுறோம், இன்சூரன்ஸும் கொடுக்குறோம். அப்போ சேவிங்ஸில் பாதி பணம் போகுதுன்னே தெரியாமல் 30 வருஷம் கட்டிட்டு இன்சூரன்ஸ் தொகை கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ்னால் டேர்ம் இன்சூரன்ஸ் போயிடுங்க, சேவிங்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்டு வந்துடுங்க, எல்லாம் தனித்தனி. அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதனால் பணம் சேமிங்க, தங்கத்தில் போய் வாங்க. தங்கச்சீட்டு கட்டுறீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, எனக்கு அன்னன்னைக்கு தங்கம் கிரெடிட் ஆகுமான்னு. இந்த 10 ரூபா 20 ரூபா வேலையெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு சேமிப்பே உங்களால் 10 ரூபா தான் பண்ண முடியும்னா தயவுசெய்து தங்கம் பக்கம் வராதிங்க. நீங்கள் வந்து வேறு எதுலையாவது சேமிச்சுட்டு வாங்க, அப்புறம் சேர்ந்த பிறகு தங்கம் வாங்கிக்கிங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து அது பெரிய ஒர்த்து கிடையாது, அது பெரிய விலையேறும். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, இது கொஞ்சம் முன்னாடியே கூட இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. இப்போது ஏன் இதை வந்து சொல்லியிருக்காங்க? ஒருவேளை தங்கம் சார்ந்த ஏதாவது முறைகேடுகள் வந்து அவங்க சென்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இது கூட நடந்திருக்கா சார் இந்த தங்கம் வச்சு? சிலது அறிவிக்கணுங்கிறதே இல்லை, நம்ம உள்ளே போகிற போதே இது யார் ரெகுலேட்டட் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் எப்பயுமே பொதுவெளியில் இருக்குது, இதெல்லாம் அன்ரெகுலேட்டட்னு. இப்போ அன்ரெகுலேட்டட் எல்லாத்தையும் செபி சொல்லணும்னா ஏகப்பட்டது சொல்லணும். இப்போ ஏகப்பட்டது இது இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் அவங்க ஒரு கண்காணிப்பு ஆணையமாக இப்போ சொல்லியிருக்க இந்த எச்சரிக்கையை இன்னும் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ங்கிறது தான் நான் சொல்கிறேனே தவிர, இன்னமும் கூட நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் முறைகேடுகள் இருக்குது, அவங்க சொல்லாமல் இருக்கலாம். அதனால் முன்னாடி சொல்லியிருக்கலாம். இந்த டிஜியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வர்றபோது, அல்லது இப்போ யாராவது அதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம், அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஏமாற்றக்கூடிய அளவுக்கு புதியவர்கள் உள்ளே வந்திருக்கலாம். இப்போ தங்க நகை தொழிலே ரொம்ப வருஷமாக இருக்கவங்க இதை பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. புதுசாக வர்றவங்களாம் இது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லிட்டு எல்லோரும் ஒரு கோல்டு ஸ்கீமை போடுவோண்டா, இப்போ மக்களுக்கு வந்து அதான் ஃப்ளேவர் ஆஃப் த சீசன், உள்ளே வந்துடுவாங்கன்னு ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களை வந்து ரேங்க் பண்ணுவாங்க இதனுடைய அடிப்படையில் அப்படின்னு சொல்லி. இப்போ தங்கத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி கூட பேசியிருந்தோம், ஏன் இவ்வளோ பேசுகிறோன்னா எல்லாருக்குமே தங்கம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இப்போது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய தங்கம் சேர்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், அதுக்கு உங்களுடைய ரேங்கிங் நம்பர் 1 நீங்கள் எது கொடுப்பீங்க? இப்போது தங்கம் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டவங்களுக்கு தான் நம்ம ரேங்க் 1 தங்கம் தான் நம்ம சொல்லலை, இன்னும் நிறைய இருக்குது. தங்கம் தான் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் ரேங்க் 1 அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் செகண்டரி மார்க்கெட்டில் கிடைக்கிற கோல்டு சாவரின் பாண்டு தான் தங்கம் விலையேற்றம் முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு. அது தவிர வட்டியும் கிடைக்கும். ஃபிசிக்கல் கோல்டை விட நம்பர் 2னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். கோல்டு ETF தான் வந்து நம்பர் 2. ஏன்னா அதில் ஜிஎஸ்டி வரி கிடையாது, பாதுகாக்க வேண்டிய சிக்கல்கள் இல்லை, ஸ்மாலர் யூனிட்ஸ்லாம் வாங்கலாம், 1 கிராம் 2 கிராம் அளவுக்கு தான் வாங்கணுங்கிறது இல்லை, யூனிட் விலை கம்மியாக இருக்குது, அது நீங்கள் கம்மியாக வாங்கலாம், எனி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வாங்கலாம், எனி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் விற்கலாம், ஒரு போர்ஷனை விற்கலாம், ஒரு போர்ஷனை வச்சுக்கலாம். நம்பர் 3 வந்து ஃபிசிக்கல் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டு இன் ஃபார்ம் ஆஃப் காயின்ஸு இல்லைன்னா பார், அது பியூரிட்டி செக் பண்ணி வாங்கணும், எடை பார்த்து வாங்கிக்கணும். மற்றபடி தங்கம் அது 3. 4வது வந்து நீங்கள் கமாடிட்டி நகையை வாங்கலாம். அதிக கூலி சேதாரம் கொடுக்காமல் நீங்கள் வாங்குகிற நகைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கினா கூட அதிக ஃப்ரீக்வன்சியில் அதை ரொட்டேட் பண்ணாமல் அதை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிற நகை, ஒரு 5 வருஷம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது விலை இந்த கூலி சேதாரத்தெலாம் தாண்டி வந்துடும். ரேங்க் வந்து 4வது ரேங்க்குக்கு மேலே தான், ஆனால் இதுவும் ரேங்க்கில் தான் வருது. இது தங்க நகை இஸ் நாட் பேட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பல ஆண்டுகளாக வச்சுருந்தவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப விலை ஏறி போச்சுல்ல, அன்னைக்கு பார்த்தா அது வந்து ரேங்க்கில் வந்திருக்காது.
ஆனால் இப்போ இத்தனை வருஷங்களில் பார்த்தா அவங்க கொடுத்த கூலி சேதாரமே ரொம்ப குறைவு. அதெல்லாம் தாண்டி இப்போ எங்கேயோ வந்துருச்சு. அதனால் நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கிற போது நகைகள். சார் இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் தங்கம் சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். ஒன்று வந்து மல்டி அசெட் ஃபண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இதில் எதை சூஸ் பண்ணணும் சார்? அதாவது இப்போ நிறைய பேருக்கு வேலை வேணும் உலகத்தில். அதனால அவங்க புதுசாக பண்ணுறாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க செல் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா 100 வகை தோசைங்கிறாங்க. தோசையில் என்னையா 100 வகை இருக்குது? ஒன்றில் வெங்காயத்தை போடுற, ஒன்றில் கேரட்டை போடுற, அது வரைக்கும் ஓகே. அப்புறம் பட்டாணி போட்டது ஒன்று, தேங்காய் போட்டது ஒன்று. நீங்கள் வெரைட்டி பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களே தவிர அதில் ஒரு பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கோல்டுனா கோல்டு ஃபண்டுக்கு போயிருங்க. ஒரு கோல்ட் பீஸ் இருக்குது, SBI இருக்கான், HDFC இருக்கான், 25,000 கோடி 30,000 கோடி வச்சுருக்கானுங்க. இந்தியாவில் ETF மொத்தம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்துடுச்சு. தங்கத்தில் மட்டும் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ETFல போட்டிருக்கிற மொத்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1 லட்சம் கோடி. சிம்பிள் பிளெயின் வெண்ணிலான்னு சொல்கிறோம்ல, அந்த பிளெயின் வெண்ணிலா தான் பெட்டர். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனா இந்த ஃபண்டெல்லாம் சேர்ந்து அவன் வச்சுருப்பானோ அது ஒரு ஃபண்டான், அவனுக்கு ஒரு ஃபீஸு இவனுக்கு ஒரு ஃபீஸு. நீங்கள் வந்து ஒரு காப்பியை 10 டம்ளர் மாற்றினீங்கன்னா 100 ml காப்பி 90 ஆகிடும். ஒரு டம்ளர்லேயும் கொஞ்சம் ஒட்டிக்கும். அது மாதிரி நீங்கள் இத்தனை ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அந்த ஒரு தங்கம் எவ்வளோ தான் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும். இவ்வளோ உருட்டாதீங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு தங்கம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நன்றி. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.